நாலடியார் பாடல் எண் 265. இந்த பாடலில் இதற்கு முந்தைய செய்யுளில் கூறப்பட்ட கருத்தே கூறப்பட்டுள்ளது. பார்ப்போம். அதாவது நல்லார் நயவர் இருப்ப. நல்லார் நயவர் இருப்பன்னா நயவர் தான். நயவர்னா நற்குணத்தை உடையவர்கள். நல்லார் இருப்ப, நல்ல குணத்தை உடையவரான நல்ல அறிஞர்கள் இருப்ப. எப்படி இருப்ப? செல்வம் இன்றி இருக்க. அது இசையச்சமாக அந்த செல்வம் இன்றிங்கிற சொல்லை கொண்டு கூட்டி பொருள் சொல்ல வேண்டும். நல்லார் நயவர் இருப்ப என்றால் நற்குணத்தை உடையவரான நல்ல அறிஞர்கள் செல்வமின்றி இருக்க. இருப்ப அப்படின்னா செல்வமின்றி இருப்ப. நயம் இலா கல்லார். நயம் இலா கல்லார்னா நல்ல குணம் இல்லாத கல்வி அறிவு இல்லாதவர்க்கு. நயம் இலா கல்லார்க்கு, அந்த அறிவில்லாதவர்களுக்கு ஒன்று ஆகிய காரணம். அந்த ஒன்றுங்கிறது என்ன? அந்த ஒன்றுங்கிறது செல்வம். அந்த செல்வம் உண்டாகிய காரணம் யாதெனில் தொல்லை வினைப்பயன். அது முற்பிறப்பில் அவரவர்கள் செய்த வினைப்பயன் அல்லது அப்படின்னா நல்வினை பயனே அல்லாமல் நினைப்ப வருவது ஒன்று இல். ஆலோசித்து பார்க்க வருவது வேறு ஒன்றும் இல்லை என்று இந்த பாடல் முடிகிறது. ஏனோ எனக்கு இந்த பாடலை படிக்கும் பொழுது வள்ளுவப் பெருமானுடைய ஒரு திருக்குறளும் நினைவுக்கு வருகிறது. அது என்ன திருக்குறள் என்றால், அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அது என்ன அந்த பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை? ஒருத்தன் சிவிகையில் உட்காந்துட்டு போகிறான், ஒருத்தன் அதை இழுத்துட்டு போகிறான். இதுதான் அறத்தின் பயன் என்று அவங்கக்கிட்ட நீ போய் சொல்ல வேண்டியது இல்லை, அது பார்த்தாலே தெரியும் என்பது மாதிரி சிலர் உரை எழுதுகிறார்கள். ஏன்னா இவன் போன பிறவியில் புண்ணியம் செஞ்சிருப்பானா, அதனால் அவன் சிவிகையில் உட்காந்துட்டு போகிறான். இவன் போன பிறவியில் செய்த தீவினையின் பயனாக அந்த சிவிகையை தூக்கி கொண்டு போகிறான் என்பதுதான் வள்ளுவர் கருத்து என்பது சிலருடைய உரை. அது எது சரி என்று தெரியவில்லை. இதில் ஒரு மகடு முன்னிலை இருக்கு. என்ன மகடு முன்னிலைன்னா, தொல்லை வினைப்பயன் அல்லது நினைப்ப வருவது ஒன்று இல்க்கு முன்னாடி வேல் நெடும் கண்ணாய் அப்படின்னு இருக்கு. வேல் நெடும் கண்ணாய் என்றால் வேலாயுதத்தை போன்ற நீட்சியாகிய கண்களை உடைய பெண்ணே என்று நமக்கு முன்னாடி அந்த ஒரு பெண் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அவளை விழித்து இந்த கருத்தை சொல்லுவதாக இந்த பாடலை அந்த ஜைன முனிவர் இயற்றியுள்ளார். இதிலுள்ள கண்ணாய் என்பது மகடு முன்னிலை. இப்போ முன்ன பாட்டிலெல்லாம் பாண்டியனே அப்படின்னு வரும், அது ஆடு முன்னிலை. ஆடு என்றால் ஆண்மகன், மகடு என்றால் பெண். கண்ணாய் என்பது விழி.